வணக்கம் நண்பர்கள் அனைவருக்கும். நாம் இன்றைக்கி புதுசாக செஞ்சுருக்கிற ஒரு 7.1 சேனல் ஆம்ப்ளிஃபையரை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம ஆம்ப்ளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு. அகர்லிக் பேனலில் இது பண்ணியிருக்கிறோம். ஒரு பவர் ஆன் ஆஃப் சுவிட்சு வித் லைட்டிங்கோடு உள்ள சுவிட்சு போட்டிருக்கோம். மாஸ்டர் வால்யூம். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கான வால்யூம். இது இன்புட் சோர்ஸ் செலக்ட் பண்ணுறதுக்காக செலக்டர் சுவிட்சு. யூஎஸ்பி ஜாக்கு. நார்மலாக எல்லா ஆம்ப்ளிஃபையர்லையும் இருக்க மாதிரி சென்டரு, ரியரு, சரவுண்டு, மெயின், பேஸ், ட்ரிபிள், வால்யூம் கண்ட்ரோல். அவ்வளோதான் இதில் ஃப்ரண்ட் வியூ. இதில் கீழே நம்ம பிளாக் கலரில் மேட் ஃபினிஷிங் வர்ற மாதிரியும் மேலே கிளாசி ஃபினிஷ் வர்ற மாதிரியும் அக்ரிலிக் பேனல் இதில் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஆம்ப்ளிஃபையரில் நம்ம உள்ளே என்ன மாதிரி பொருட்களை வச்சு எந்த மாதிரி அசம்பிளிங் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஆம்ப்ளிஃபையர் கவரை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம பார்க்கலாம். இது நம்ம ஆம்போட இன்டீரியர். இதில் பவர் செக்ஷனில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பவர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் 8 ஆம்பியர் சப்வூஃபருக்காகவும் ஒரு 10 ஆம்பியர் 7 சேனல் வர்ற மாதிரி இதில் டிசைன் பண்ணியிருக்கோம். இது 4 இன்ச்சு கோரு. இப்போ சப்வூஃபருக்கு நம்ம 8 ஆம்பியருக்கு ஒரு 35 பட்டு மெட்டல் டயோடு யூஸ் பண்ணிவிட்டு 10,063 வோல்ட் கெப்பாசிட்டர் 2 போட்டு இதில் நம்ம இந்த ஒரு சிங்கிள் சப்ளை சப்புக்கு மட்டும் எடுத்திருக்கோம். இது 10 ஆம்பியரில் கெல்ட்ரான் 5050 வோல்ட் கெல்ட்ரான் கெப்பாசிட்டர் 4ம் மெட்டல் டயோடும் போட்டு இந்த செக்ஷன் நம்ம ஒரு 7 சேனலுக்காகவும் இது எடுத்துருக்குறோம். அப்புறம் அந்த ப்ரோலாஜிக் போர்டுக்கும் இதில் இருந்தால் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் இன்னொரு டேப்பிங் இதில் 12012 2 ஆம்பியரும் 012 1 ஆம்பியர் டேப்பிங் இருக்குது. 012 1 ஆம்பியர் 2 ஃபேனுக்கும் லைட்டிங்காகவும் இது கொடுத்துருக்கோம். 12012 1 ஆம்பியரு நம்ம மேக்ஸ் வின்னோட சுவிட்சிங் போர்டுக்கும் ஆப்டிக்கல் கோயாக்சல் போர்டுக்கும் பேஸானோட ஒரு 3D போர்டு ஒன்று இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதுக்கும் அந்த சப்ளையை பிரித்து எடுத்துருக்குறோம். சப்புக்கு பார்த்தீங்கன்னா 4 டிரான்சிஸ்டர் மோனோ ஜேபியில் 1300 ட்ரைவ் பண்ணுறதுக்காக அந்த போர்டு குமார் ஆடியோவோட 2411 அந்த மாடலில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். 7 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா சக்தியோட பெட் ஆம்பு போர்டு டிரான்சிஸ்டர் 52001943 காம்போவில் யூஸ் பண்ண போர்டு தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த பவர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 1.5 ஸ்கொயர் mm வயரு நம்ம கொடுத்துருக்கோம். அவ்வளோ இதுக்கு தேவையில்லை. இருந்தாலும் கம்மியாக வயர் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிறனால கூட கொஞ்சம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறனால 1.5 ஸ்கொயர் mm வயர் பவர் செக்ஷனுக்கு மட்டும் நம்ம ரெண்டுக்குமே கொடுத்துருக்கோம். ஆம்பியர் ரேட்டிங் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் கேஜி கூட போட்டால் ஆம்பியர் ரேட்டிங் நல்லா கிடைக்கும். ப்ரோலாஜிக் போர்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலோட 5.1 ப்ரோலாஜிக் போர்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது 5.1 சேனலுக்கு கிறிஸ்டலோட ப்ரோலாஜிக் போர்டும் 2 சேனல் ஆடியோ பிரித்து எடுக்கிறதுக்கு நம்ம பேஷான் கம்பெனியோட 3D போர்டு இந்த 3D போர்டு இந்த போர்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். சுவிட்சிங்காக மேக்ஸ்வின் கம்பெனியோட அந்த சுவிட்சிங் போர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு. அது இல்லாமல் நம்ம நார்மலாக ப்ரெஸ்ஸிங் சுவிட்சு வச்சோம் அப்படின்னா எல்லா ஒரு ஆம்ப்ளிஃபையர்லையும் அந்த சுவிட்சுக்கு ஒரு குறிப்பிட்ட டயத்தில் அதிகமாக தேய்மானம் ஆயிரும். ஒன் சைடு சேனல் பாடும், ஒன் சைடு பாடாது, திடீர்னு அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த சுவிட்சிங் போர்டு வெறும் சிங்கிள் டேப்பில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு மோடு மாறுற மாதிரியும் இதில் இருக்குது. குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது. ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு மேக்ஸின் கம்பெனியோட ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு தான் போட்டிருக்கோம். 7.1 ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் போர்டு. இதில் நம்ம 10 ஆம்பியர் அவுட்புட் எடுக்கிறனால இதில் அவங்க ஒரு 24 வோல்ட் ரெகுலேட்டர் போட்டிருப்பாங்க. அதில் அவங்க ஹீட் சிங் மாட்டியிருக்க மாட்டாங்க.
நம்ம டெக்னீஷியன் யாராவது இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த போர்டு யாரும் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு ஹீட் சிங்க் போடுங்க. அதுக்கப்புறம் இந்த 5.1 ப்ரோலாஜிக் போர்டு நம்ம 24 வோல்ட்டில் ஆம்பியர் ரேட்டிங் போடும்போதும் இதில் 140 139 அந்த பிடி சீரீஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஹீட் வைஸ் அதிகமாகும். அதுலேயும் நம்ம ஹீட் சிங்க் போடணும். நான் இதில் போடலை. இதில் இனிமேல் தான் இதில் மாட்ட வேண்டியது இருக்குது, மாட்டணும். அப்புறம் பார்த்திங்கன்னா கோஆக்சல் ஆப்டிக்கல் ஒன்றும் கோஆக்சல் ஒன்றும் சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு கன்வெர்ட்டர் போர்டு நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த 1202 தான் சப்ளை எடுத்து இதில் ஒரு ரெகுலேட்டர் 5 வோல்ட் ரெகுலேட்டர் எடுத்து இதில் நம்ம போட்டிருக்கோம். அதில் அந்தளவுக்கு அது லோடு எடுக்கலை. ரெகுலேட்டர் ரொம்ப அதிகமாக ஹீட் ஆகலை. அதனால் அதில் ஹீட் சிங்க் நம்ம போடலை. ஃபேனு பார்த்திங்கன்னா ரெண்டுமே இந்த ஃபேன் ரெண்டுமே இங்கே ஒரு பேக் சைடில் ஒரு ஃபேனும் ஃப்ரண்டில் இந்த பக்கம் ஒரு ஃபேனும் போட்டிருக்கோம். இந்த ஃபேனு உள்ளே உள்ள ஹீட்டை எக்ஸாஸ்ட் வெளியே எடுத்து தள்ளுற மாதிரியும், இது ஹீட்டு கொஞ்சம் ஏர் உள்ளக்க ரிலீஃப் பண்ணி கொடுக்குறதுக்காகவும் இதை போட்டிருக்கோம். இந்த இடத்துக்கு நிறைய எஃப்ஆர் வந்து கஸ்டமர் ரொம்ப சவுண்ட் வச்சு நல்லா யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாங்க. இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் சேனல் நான் எஃப்ஆருக்கும் போட்டிருக்கேன். அதனால் ஃபேனை இந்த இடத்துக்கு நேராக வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் பேக்கில் இதில் க்ளோஸ் பண்ணுற கவரில் இந்த சைடில் தான் கொஞ்சம் கேப் இருந்துச்சு. அதனால் அது அதுக்காக இந்த மாதிரி டிசைன் பண்ணி போட்டிருக்கோம். நிறைய பேர் ஒரு 5 ஃபேன் 6 ஃபேனுனாலும் ஆம்ப்ளிஃபையரில் வச்சிடுறாங்க. அவ்வளோ இது தேவையில்லை. இதுக்கு இது ஒன்றே போதும். பட் இருந்தாலும் ரொம்ப லாங்காக யூஸ் பண்ணும்போது கூட ஒரு ஃபேன் இருக்கிறனால கொஞ்சம் எக்ஸாஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால 2 ஃபேன் மட்டும் போட்டிருக்கோம். இதிலே ஒரு 4 ஃபேன் 5 ஃபேனை போட்டுட்டு அது கொடுக்குற சத்தத்திலே நம்ம நைட் டைம்லலாம் பாட்டு கேட்க முடியாது. அதுவே நமக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி பண்ணலை. எல்லாமே கண்ட்ரோலும் பார்த்திங்கன்னா 7.1 8 சேனல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான இந்த வால்யூம் கண்ட்ரோலு எல்லா கண்ட்ரோலுமே எல்கானில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மற்றபடி இதில் சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் ஸ்பீக்கர் டெர்மினல் பார்த்திங்கன்னா எல்லாம் இம்பார்ட்டட், சும்மா நார்மலாக உள்ள எதுவுமே இல்லை. எம்எக்ஸு ஈக்குவலாக இந்த இது இருக்குது. நல்லா இம்பார்ட்டண்ட்டாக போட்டிருக்கோம் இந்த கவரில். அடுத்து நம்ம பேக் வியூ என்னென்னு இப்போ பார்ப்போம். ஜிடெக் ஆடியோவோட அந்த கேபினெட்டு தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் டெர்மினல் 3 தான், இந்த 3 தான் இருக்கும். நம்ம இன்னொரு டெர்மினல் இது பேனலை கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். இது நார்மலாக உள்ள 5.1 இன்புட்டு. இது 3மே ரெண்டு ஸ்டீரியோ இன்புட்டு தான், ஆக்ஸ் இன்புட்டு. ஒரு கோஆக்சல் ஒரு ஆப்டிக்கல். இந்த 2 லைன் நம்ம ஒரு கோஆக்சலும் ஒரு ஆப்டிக்கல் மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக உள்ள ஃபீஸ் பவர் கேபிளுமே நம்ம நார்மலாக நல்லா குவாலிட்டியான கேபிள் போட்டிருக்கோம். கேஜி வைஸும் அதிகமாக இருக்கும். ஏன்னா ஒரு சில கேபிள் இந்த இடத்துல ரொம்ப குயிக்காக டேமேஜ் ஆகும் நம்ம மடக்கி வைக்கிறதுனால. இந்த கேபிள் நான் நிறைய பேருக்கு போட்டு கொடுத்துருக்கேன், ஏகப்பட்டதை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட் வரல, நல்லா இருக்குது. நிறைய கேபிளில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அனுபவிச்சிருப்பீங்க. ப்ளக்கில் நம்ம சொறி இப்படி தொங்கும்போது இந்த இடத்துல ஃபார்க்காக இந்த இடத்துல தீ வரும். அந்த மாதிரிலாம் இந்த கேபிள் இல்லை. கேஜியே நல்ல குவாலிட்டியாக இருக்குது. கேஜி கூட உள்ளது, கேபிள் வைஸ் நல்ல குவாலிட்டி நல்லா இருக்குது. ஃபீஸ் வந்து இதில் நான் 3 ஆம்பியர் ஃபீஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பேக் வியூ இதில் அவ்வளோதான். இந்த ஃபேனு இதில் ரெண்டுமே நம்ம நல்லா ஸ்க்ரூ பண்ணி நல்லா மோல்டிங் பண்ணியிருக்கோம். நல்லா டைட்டாக இருக்குது. இது ஒரு நாளடைவில் இது கட்டாயிரும் அந்த மாதிரிலாம் இல்லை. நல்லா லென்த்தாக ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் வச்சுருக்கோம். நல்லாயிருக்கு. ஆம்ப்ளிஃபையர் இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். கஸ்டமர் ஒய்லெட் கலர் ரொம்ப டிம்மாக கேட்டிருந்தாங்க. அதனால் ரொம்ப லைட்டாக தான் போட்டிருக்கோம், ரொம்ப டார்க்காக போடலை. ஒய்லெட் சைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. செலக்டர் சுவிட்சு ஆக்ஸ் 1ல் கோஆக்சலும் ஆப்டிக்கலும் யூஸ் பண்ணுற மாதிரியும், ஆக்ஸ் 2ல் ஸ்டீரியோ இன்புட்டும், மற்றபடி நார்மலாக இதில் உள்ள யூஎஸ்பி சேனல். இந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர்ஸ் எதுவும் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நமக்கு கால் பண்ணுங்கள். நம்ம நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மாடல் உங்களுக்கு ஐடியா இருந்தாலும் எந்த ஒரு டவுட்னாலும்
கேளுங்க, கண்டிப்பாக ரீப்ளே பண்ணுறேன். புது மாடல் ஆம்பிளிஃபையர் நம்ம ஸ்பீக்கர் சிஸ்டம் எல்லாம் சேர்த்து தான் நம்ம மொத்தமாக பண்ணுறோம். இதில் உள்ள ஸ்பீக்கர் சிஸ்டம், இதில் என்னென்ன மாதிரி ஸ்பீக்கர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இந்த பார்க்கலாம். இதில் யூஎஸ்பி போர்டில் நம்ம மோடு செலக்டர் வாய்ஸ் வராது. அதாவது எஃப்எம் மோடு, பென்ட்ரைவ் மோடு அந்த மாதிரி மோட் சொல்லாது, மியூட்டாக இருக்கும். ஏன்னா அது நிறைய பேருக்கு அந்த மோடு கொஞ்சம் சவுண்டாக வச்சு கேட்கும்போது மோட் சேஞ்ச் பண்ணும்போது அது சொல்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். அதனால் இது அந்த மாதிரி போர்டு இல்லாமல் இதில் ஜிஸ்டாரோட போர்டு யூஎஸ்பி போர்டு போட்டு தான் இதில் பண்ணியிருக்கேன். இது ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா 7-8 இன்ச் 80 வாட்ஸில் 4 ஓம்ஸு 8 இன்ச் ஸ்பீக்கர் 7 போட்டிருக்கோம். பாக்ஸ் எல்லாமே கிராஸ் பாக்ஸ், ஃப்ரண்டில் அதாவது துணியில் வச்சது அந்த மாதிரி போட்டிருக்கோம்.